அனைவருக்கும் வணக்கம். கட்சி என்ன சொல்லுது, இது வரைக்கும் நான் பேசி பழக்கம் இல்லை, அதனால எனக்கு பேச வராது. இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கதையாக சொல்கிறேன். ஒரு அரசியலில் முன்னுக்கு வரணுன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது தலைவர் அடிமட்டத்துலேருந்து மேலே போகணும். அப்போது நம்ம அடிமட்டத்தில் இருக்கிறது வச்சிங்கன்னா 1ஆம் நம்பரில் இருக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம தான் அடிமட்டம் 1. அப்புறம் 2க்கு போனோம், 3க்கு போனோம், 4க்கு போனோம், அதுக்கு தலைவன் கடைசியில் அந்த கட்சியின் மொத்த கட்சிக்கும் அந்த தலைவர் இருக்காருன்னு பார்த்தீங்களா, அவர் தான் கடைசின்னு வச்சுங்க. அப்போ ஒருத்தவர் பன்னீர்செல்வம் இருக்கார். அவர் எப்படி அவர் வாழ்க்கையில் அடிமட்டம் தொண்டனாக இருந்தால் அவர் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தால் யாருக்கா தெரியுமா? அவர் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆக்குனதுக்கப்புறம் தான் அவரை தெரியும். அவர் எப்படி அந்த அளவுக்கு வந்தார்னு தெரியுங்களா? அதாவது அவர் அடிமட்டம் தொண்டனாக இருக்கும்போது அவருக்கு மேலே உள்ள தலைவர் காலில் விழுவுறது, அதுக்கு மேலே உள்ள தலைவருக்கு கை காட்டியாக நிற்கிறது. அதாவது என்ன நடக்குது, எது போகுது, எனக்கு தலைவர் இப்படி பண்ணுறாரு, எனக்கு மேலே உள்ள அதுக்கு மேலே உள்ளவங்கள்ட்ட சொல்லி 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 அப்படி தான். அதாவது அவருக்கு மேலே உள்ளவங்க காலில் விழுவுறது, பின்னே அதுக்கு மேலே உள்ளவங்க போயிட்டு இங்கே நடக்கிற விஷயங்கள் சொல்லி அவங்களோட தவறை சொல்லி மேலே வந்துக்கிட்டே இன்றைக்கி முதலமைச்சர் அளவுக்கு வந்துட்டார். ஆனால் அது நிரந்தரமாக வரலை, அதாவது ஸ்ட்ராங்காக வரல. அது ஸ்ட்ராங்காக வர்றதுக்காக அவர் இன்னொரு பக்கம் பார்த்தார். இந்த பக்கம் டிஎம்கே நம்மளுக்கு உதவி செய்யுமா, இந்த பக்கம் பிஜேபி பண்ணுமான்னு. அப்போ பிஜேபி பார்த்துச்சு, ஆஹா நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிடுச்சு, நம்ம இது பண்ணுவோம், சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருந்தது. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. கட்சியின் இதுபடி அவர் நேரடியாக திமுக கூட ஒரு ஜாலியாக நடக்கும்போது அதுக்கு அந்த கட்சிக்கு பிடிக்கல. ஏன்னா திமுகவை எவ்வளோ எதிர்கட்சியாக ஏடிஎம்கே நினைக்குதோ, அதே மாதிரி ஏடிஎம்கே எந்த அளவுக்கு எதிர்கட்சி பலமாக காட்டுதோ அப்போ தான் ரஜினி கமல் மாதிரி இருக்க முடியும், எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக எப்போவுமே ஏடிஎம்கே டிஎம்கேவோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரணையாக போகாது. அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வம் தான் தேடிட்டு இருந்தார். அதான் கடைசியில் வந்துட்டார், நம்பர் 1க்கு வந்துட்டார். இப்போ இது ஸ்ட்ராங் பண்ணணுன்னா அடுத்தது தானே அவர் பார்ப்பார். அவர் அப்படி தானே முன்னுக்கு வந்தார். அதே மாதிரி அவர் பார்க்கும்போது டிஎம்கேலாம் ஓரளவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேச முடியும், அதுக்கு மேலே போக தேவை. ஏன்னா டிஎம்கேக்கு ஏடிஎம்கே தான் எதிரியாக இருக்கணும்னு டிஎம்கே எப்போவுமே நினைக்கும். அது டிஎம்கே விட்டுடுங்க. ஆனால் வெளியில் இருந்த பிஜேபி நினச்சிச்சு, நம்ம எப்படியாவது இந்த கட்சி பலத்தை குறைச்சி நம்மளும் ஒரு ஆளாக உள்ளே நுழைஞ்சிடணும், கட்சிக்குள்ளே இல்லை எப்படியோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நான் கொஞ்சம் நுழைஞ்சிடணும் அப்படின்னு பார்த்தது. சீதா ரைட்டுங்களா? பார்த்துச்சு. சரி, நம்ம அப்போ என்ன நடந்ததுன்னா, திடீர்னு அவர் இது பண்ணிட்டார். பன்னீர்செல்வம் ரிஜைன் பண்ணி தான் ஆகணும் கட்சி சொன்னிச்சுன்னா. ஏன்னா அவருக்கு எம்எல்ஏ எல்லாம் சப்போர்ட் கிடையாது. அதான் பார்த்தீங்கல்ல எத்தனை நாள் ஆகியும் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சப்போர்ட் கிடைச்சதுன்னு. சசிகலா பொதுச் செயலராக இருக்கும்பொழுது எதுவுமே பண்ண முடியாது. அவர் கட்சி சொன்ன மாதிரி ரிஜைன் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபி, ஏன் நீ பண்ணன, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், உன்னுடைய ரிஜெண்ட் நீ பண்ணிகிட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சசிகலாக்கு பதவி கொடுக்க மாட்டோம், நாங்கள் தீர்ப்பை கொண்டு வரோம், சசிகலா உள்ளே தள்ளுவோம் இப்படி சொன்னது. அதனால தான் அவர் நம்பிக்கையாக சொன்னார், எல்லோரும் எங்கள் கிட்டே வர போகிறாங்க, எல்லோரும் எங்கள் கிட்ட போகிறாங்க. ஆனால் பிஜேபி சசிகலா உள்ளே தள்ளுற வரைக்கும் சப்போர்ட் பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ கை விட்டுடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, பன்னீர்செல்வத்தை ஒரு ஹீரோவாக மக்கள் முன்னாடி காட்டி, பன்னீர்செல்வம் வெளியில் இருந்துட்டு மக்களுக்கு ஹீரோவாக இருப்பார். ஆனால் மக்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்க போகுது. இந்த 4.5 வருஷத்துக்குள்ள மக்கள் பன்னீர்செல்வம் பக்கமோ என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களே புரிஞ்சுங்க. மொத்தத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும்
ஏடிஎம்கே கட்சின்னு ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது யார் வந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் புரிஞ்சுங்க, அவ்வளவுதான்.